கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் ஃப்ரான்ஸ்லேருந்து ஸ்பெயின் ஊர் சுற்ற வந்த நாங்கள் இப்போ ஸ்பெயின்லேருந்து திரும்ப அடுத்து போர்ச்சுகலுக்கு ஊர் சுற்றுறதுக்கு போயிட்டுருந்தோம். இங்கே வந்து ஸ்பெஷல் வந்து போட் ஹவுஸ், டைனி போட் ஹவுஸ் கம்பெனி அப்படிங்கிறவங்க வந்துட்டு இங்கே குட்டி குட்டி போட் ஹவுஸ் நிறையா வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அட்லாண்டிக் ஓஷன் நடுவில் சின்ன சின்னதாக வீடாகவும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் போட்டாக வேணால் போட்டாக கூட மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்குள்ளே எல்லா பொருளுமே இருக்கும். கிச்சன்லேருந்து பெட்ரூம்லேருந்து வராண்டா மாதிரி செட்டப், பாத்ரூம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. டிவி, அப்புறமா நீங்கள் பெட்டை வந்து 2 பேர் படுக்கிற மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஷோஃபாவை கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் க்யூட்டாக ஒரு விண்டோ. இங்கே ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ள, சின்னதாக இருந்தாலும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சுருந்தாங்க. அது திறந்து நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா அடுத்து அந்த பக்கம் கடல் தான், பார்த்து உஷாராக இருக்கணும். லேடர் மேலே ஏறி போனீங்க அப்படின்னா அங்கே அழகாக நம்ம ரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்விங்கு, ஸ்லைடு இந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே நல்லா ஃபோட்டோஸ்லாம் இந்த இடத்துல எடுத்துகிட்டு அடுத்து கேபிள் கார் ஏறி கடலை பார்க்குறதுக்கு, அட்லாண்டிக் ஓஷன் பார்க்க போயிருந்தோம். ரொம்ப அழகான பெரிய பிரிட்ஜ் இருந்துச்சு, பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே இந்த பில் கொடுக்குற இடம், கேபிள் காருக்கு நம்ம டிக்கெட் எடுக்கிற அந்த இடம் வந்துட்டு அதுவுமே ஒரு போட் ஷேப்பில் இந்த பில்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நைட்டு நாங்கள் திரும்ப அதே போட் ஹவுஸ்க்கு வந்தோம். கிறிஸ்மஸ்ன்றதுனால ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி இந்த கடலுக்கு நடுவில் அந்த போட் ஹவுஸை டெக்கரேட் பண்ணியிருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நைட்டுன்றதுனால நாங்களும் அடுத்து ஷோஃபாவெல்லாம் பெட்டாக கன்வெர்ட் பண்ணி எல்லாம் படுக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆயாச்சு. எங்கள் பிள்ளைங்க லைட்டை போட்டு ஒரே விளையாட்டு. கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு தூங்கிட்டோம். காலையில் பார்த்தா கடலே இல்லை, தர தெரியுது. அதுதான் இங்கே பெரிய ஸ்பெஷாலிட்டி. காலையிலலாம் வந்து அப்படியே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். நைட்டு வந்துட்டு அப்படி தண்ணியெல்லாம் இறங்கி லேண்ட் ஆயிரும். அப்புறமா எங்களுக்கு காலையில் அழகாக காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களே சாப்பாடு கொடுத்துருந்தாங்க போட் ஹவுஸ் கம்பெனிலேருந்தே. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க டெக்கரேட் பண்ணி கொடுத்த அந்த விதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அழகாக ஒரு கூடையில் கர்டு, சீஸ், பட்டர், சிக்கன், ப்ரெட், அப்புறமா பால், அப்புறம் ஆரஞ்சு ஜூஸு, ஓட்ஸ், சீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து டாப் வந்து என்ன அப்படின்னா ஆரஞ்சு ஜூஸ் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷான ஜூஸு, எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ரெட், நல்லா ஸ்வீட்டாக இருந்தது, அழகாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து காலையில் ஊர் சுற்றுறதுக்காக நாங்கள் கிளம்பி வெளியில் வந்தோம். இது மேலே நீங்கள் ஏறி பார்த்தீங்கன்னா அந்த லேடர் மேலே ஏறி போனால் இந்த வியூ இருக்கும்.